இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா Flipkart இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய சூப்பர் மணி கிரெடிட் கார்டுக்கு வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ்ட் வந்து ஆயிருச்சு. ஸோ நம்மளுக்கான கிரெடிட் லிமிட்டும் வந்து பாத்தீங்கன்னா 4500 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஒரு சில டீட்டெயிலை வந்து இந்த வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு FD கிரெடிட் கார்டு வேணும், அதுவும் வெறும் 1000 ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டாலே ஒரு கிரெடிட் கார்டு வந்து வாங்க முடியும் அப்படின்னா நீங்க பர்டிகுலரா இந்த கிரெடிட் கார்டை தாராளமா சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த கிரெடிட் கார்டுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டையும் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட சூப்பர் மணி அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு UPI பேமெண்ட் அப்ளிகேஷன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி FD பேஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணக்கூடிய கிரெடிட் கார்டு. அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டில் 90% அமௌண்ட்டை உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டாக வந்து கொடுப்பாங்க. அந்த லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பில் பேமெண்ட் எதுவும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பேமெண்ட் எதுவும் பண்ணுறதுல என்னடா யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து இதை வந்து UPI பேமெண்ட் மூலமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக். நீங்க எவ்வளவு அமௌண்ட் பில் பேமெண்ட் பே பண்ணாலும் அதுல 5% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்குது. அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான ஒரு கிரெடிட் கார்டு கூட. இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தான். எத்தனையோ பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமா கிரெடிட் கார்டு வந்து கொடுக்க தான் செய்யறாங்க. ஆனா எல்லா பேங்க்லயுமே நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் இருந்தால் ஒரு சில பேங்க்ல கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து கொடுப்பாங்க. பட் இந்த ஒரு அப்ளிகேஷனில் மட்டும்தான் வெறும் 100 ரூபாயிலிருந்து ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் கிரெடிட் கார்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து வெறும் 100 ரூபாய் போட்டு இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க. கிரெடிட் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க வந்து 5000க்கு மேல ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு இந்த கிரெடிட் கார்டை வந்து கிரெடிட்டோட லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து பிசிக்கல் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா ஃப்ரீயாவே வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து 5000 ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு தான் வந்து வாங்கினேன். ஆனா எல்லாரும் 5000 ரூபாய் வந்து போட முடியாது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. நான் வந்து குறைஞ்சது ஒரு 100 ரூபாய் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு கிரெடிட் கார்டு சக்சஸ்ஃபுல்லா ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் வந்து பண்ணணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான வழி. எதுக்காக இதை வந்து சொல்றேன் அப்படின்னா ஸோ இதுல வந்து நான் வீடியோ கேவிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே அட்டம்ப்ட்லாம் வந்து சரி ஆகல. நான் ஃபர்ஸ்ட் வாட்டி வீடியோ போடும்போது வீடியோ கேவிசி எல்லாமே வந்து உங்களுக்கு பண்ணி தான் நான் வீடியோ பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த வீடியோ கேவிசி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வீடியோ கேவிசி வந்து பண்ணி அது வந்து ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கிரெடிட் கார்டு வந்து அலோகேட் ஆச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து வீடியோ கேவிசி ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னு வைங்களேன், உங்களோட பணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ்க்கு வந்து உள்ள லாக் ஆயிரும். நீங்க வந்து கையில ஒரு 10,000 தான் வச்சிருக்கீங்க. அந்த 10,000 வச்சு வேற ஏதாவது பட்ஜெட் போட்டு வச்சிருப்பீங்க. பட் இதுல வந்து நீங்க போட்டுட்டு இதை வச்சு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கும்போது உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ஓப்பன் ஆகல அப்படின்னா அந்த அமௌண்ட் ஒரு 5 நாளைக்கு உங்களால யூஸ் பண்ண முடியாம லாக் ஆயிரும். கிட்டத்தட்ட 5 நாளைக்கு அப்புறம் அது ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து சொல்றது வெறும் 100 ரூபாய் போட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அந்த அக்கௌண்ட் சக்சஸ்ஃபுல்லா ஓப்பன் ஆகி உங்களுக்கு இது மாதிரி கிரெடிட் கார்டு அலோகேட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட கிரெடிட் லிமிட்டை வந்து நீங்க தாராளமா இன்க்ரீஸ் பண்ணலாம். அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பர் கார்டு, சூப்பர் ரிவார்ட், சூப்பர் லிமிட், சூப்பர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5% வரைக்கும் நமக்கு வந்து கேஷ்பேக் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட கார்டு டீடைலை வியூ பண்ணி பாக்குறது வியூ கார்டு டீடைல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நம்மளோட கார்டு டீடைல் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐ சிம்பிள் இருக்குல்ல, இதை டச் பண்ணதும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட கார்டு நம்பர் எல்லாமே நமக்கு வந்து ஷோ பண்ணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதோட எக்ஸ்பெரி மந்த், எக்ஸ்பெரி இயர் எல்லாமே வந்து ஷோ ஆகும். நான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 5000 ரூபாய் டெபாசிட் வந்து பண்ணிருந்தேன். அந்த 5000 ரூபாயில 90% வந்து பாத்தீங்கன்னா 4500 ரூபாய். ஸோ 4500 ரூபாய் நமக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் 1ஆம் தேதி நமக்கு வந்து ஜெனரேட் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்மளோட கிரெடிட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா. இதுல இன்க்ரீஸ் பண்ண முடியும், தாராளமா இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் கிரெடிட் லிமிட் அப்படின்றதுல இதை வந்து கிளிக் பண்ணீங்கனாலே ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு தான் போகும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்க டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் லிமிட் இன்ஸ்டன்டாவே உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிரும்.
ஸோ உங்களுக்கு எப்போ கிரெடிட் கார்டு தேவையில்லையோ அப்போ இதில் ஏதாவது பெண்டிங் பேமெண்ட் இருந்ததுன்னா அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரிக்வஸ்ட் மெயில் போட்டிங்கன்னா இந்த கார்டு க்ளோஸ் பண்ணி உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கார்டு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 299 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து கார்டு ஆர்டர் பண்ணிட்டேன், அதனால எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து காமிக்கல. ஸோ நீங்கள் வந்து 5000 ரூபாய்க்கு கீழே ₹1 கம்மியாக நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வாங்கக்கூடிய ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ₹299 சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதை இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் ஒரு ₹5000 டெபாசிட் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிரெடிட் கார்டுக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா இந்த ₹250 உங்களுக்கு டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆயிரும். ஃப்ரீயாகவே கிரெடிட் கார்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ கிரெடிட் கார்டை வந்து நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யுவர் சூப்பர் கார்டு இஸ் ஆன் த வே அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்க. அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஆர்டர் அண்ட் கன்ஃபார்ம் யுவர் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து கேட்கும். ஜஸ்ட் அந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து ஆர்டர் ஆயிரும். நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த கரண்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருந்தீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து கொடுப்பாங்க. நமக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 வந்து டெலிவரி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கார்டு வந்து ரிசீவ் ஆனதுமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து போடுறேன், அப்போ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட். ஸோ நம்ம வந்து இதில் ₹5000 டெபாசிட் எடுத்து பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தால இந்த ஹெட்டிங்கில் வந்து டெபாசிட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணால் நம்ம எவ்வளோ டெபாசிட் எடுத்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்க முடியும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே டேரெக்டாக உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களால் எவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போட போகிறீங்களோ அந்த ஆப்ஷன் தான் வந்து காமிக்கும். ஸோ அதில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் 1000 500 இல்லை 2000 3000 எவ்வளோ உங்களுக்கு டெபாசிட் எடுத்து பண்ண தோணுதோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே அதில் 90% நீங்கள் டோட்டலாக டெபாசிட் பண்ணியிருக்க அமௌண்ட்டில் 90% உங்களுக்கு கார்டோட கிரெடிட் லிமிட்டை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ₹100 போட்டு கார்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் KYC எல்லாமே பண்ணி முடிச்சு ₹100 வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களோட கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5000 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த 5000 இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் கார்டுக்கான அந்த ஃபீ வந்து போட்டதுன்னா டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் கார்டு வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப் ஹெட்டிங்கில் வந்து மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கார்டு கண்ட்ரோல் எல்லா டீட்டெயிலுமே இங்கே தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில், உங்களோட ஸ்டேட்மெண்ட் டீட்டெயில், கார்டை வந்து பிளாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் கார்டை வந்து லாக் பண்ணுறது, உங்களோட ஃபிசிக்கல் கார்டு வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா அதோட ஸ்டேட்டஸை வந்து ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கஸ்டமர் கேரோட சப்போர்ட் டீட்டெயில் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு கிரெடிட் கார்டில் உங்களுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இது மூலமாக செக் பண்ணிக்கலாம். அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை இங்கே வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை வந்து பார்க்கலாம். இதுக்கு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். சூப்பர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆன் UPI ஸ்பெண்ட். இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா அப்ளிகேஷன்லையும் லிங்க் பண்ணிக்கலாம். இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபே டைப்பில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி கூகுள் பேயில் வந்து லிங்க் பண்ணிட்டேன். இந்த மாதிரி லிங்க் பண்ணி நீங்கள் UPI பேமெண்ட் இந்த அப்ளிகேஷன் தான் இல்லை, UPI அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு 5% கேஷ்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ. இதில் ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ கிடையாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு செக்யூர் கிரெடிட் கார்டு. நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் பேஸ் பண்ணி தான் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூர் கிரெடிட் கார்டு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக 45 நாள் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து தராங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எடுத்த பேமெண்ட் எல்லாத்தையுமே ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ₹1 கூட இன்ட்ரெஸ்ட் வந்து வராது. அதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுற அமௌண்ட்டில் 90% அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து UPI அல்லாத மற்ற டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு 0.5% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆர் கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 3 பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 2% மட்டும் தான் கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ மைத்ராவை விட நிறையா நம்ம ஷாப்பிங் வந்து பண்ணுறது ஃப்ளிப்கார்ட்டில் தான். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பில் பேமெண்ட் வந்து பே பண்ணோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டில் 2% கம்மி உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கிளியர் ட்ரிப் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னா 3% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. மைத்ராவில் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணீங்கன்னா 5% வரைக்கும் உங்களுக்கு இதுல கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் வெறும் ₹100 ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டாலே உங்களுக்கு நாங்க கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ₹100 ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து நீங்க இதுல ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுற பணத்துக்கு வந்து உங்களுக்கு 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஒரு இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 8% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இதனால உங்களோட பணத்துக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லலாம். ஃபியூச்சரில் நீங்கள் வந்து உங்களோட கார்டை க்ளோஸ் பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து உங்களோட பணம் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட்டட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இதில் எப்போ வேணாலும் உங்களோட கிரெடிட் லிமிட்டை மாடிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வித்ட்ராவும் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதுல இருந்து பணத்தை வந்து வித்ட்ரா வந்து பண்ணும்போது உங்களுக்கான கிரெடிட் லிமிட் வந்து கம்மியாகும். நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்ல அமௌண்ட் வந்து அதிகமாக போடும்போது உங்களுக்கான கிரெடிட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டு கண்ட்ரோலில் வந்துட்டு மெயினாக வந்து எனபிள் டிரான்சாக்ஷன் செட் லிமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இந்த ஒரு ஆப்ஷன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், யூபிஐல எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மேக்ஸிமம் லிமிட்டை நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட் லிமிட் அப்படிங்கிற இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் 4500 மேக்ஸிமம் நம்மளோட லிமிட்டு 4500 தான். 4500 செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி யூபிஐ பேமெண்ட்டில் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 4500 வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த கிரெடிட் லிமிட்டை இங்கே செட் பண்ணணும். இங்கே செட் பண்ணால் தான் நம்ம வந்து அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம பில் பேமெண்ட் அதுவும் பண்ண முடியும். உங்களுக்கான கிரெடிட் லிமிட் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு அது வந்து யூஸ் ஆக போகிறதில்ல, அதனால அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டீட்டெயில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் உங்களுக்கு கேவிசி வந்து ஃபெயிலியர் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோ கேவிசி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அரை மணி நேரம் வெயிட் பண்ணி தான் நமக்கு கால் கனெக்ட் ஆகுது. அந்த கால் கனெக்ட் ஆகி நம்ம கேவிசி வந்து பண்ணாலும் நிறைய டைம் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக ஸ்டார்டிங்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போடாதீங்க. ஸ்டார்டிங் ஒரு 100 500 வந்து போட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கேவிசி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆகி உங்களுக்கு கார்டு வந்து இது மாதிரி அலோகேட்டட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களோட கிரெடிட் லிமிட்டை நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ கார்டு அலோகேட் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு ஃப்ரீயாகவே வந்து கிடைச்சிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையா பேங்க்ல கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து ஒரு ஃபுல்லாக ரிஜெக்டட் ஆயிருச்சு. இப்போ எஃப்டி பேஸ் கிரெடிட் கார்டு தான் வாங்கலான்னு இருக்கேன், எதில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா வெறும் 500 1000லேயே நீங்கள் வந்துட்டு ஒரு கிரெடிட் லிமிட் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரெடிட் லிமிட் வேணும், நான் வந்துட்டு இஎம்ஐல ஷாப்பிங்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமான ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமான கிரெடிட் லிமிட் வந்து தருவாங்க. இதை யூஸ் பண்ணி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட் ஷாப்பிங் இஎம்ஐல வந்து பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி நான் வந்து ஷாப்பிங் அப்புறம் ராசரி ஐட்டம் இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் யூபிஐ தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க இந்த கிரெடிட் கார்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இந்த கிரெடிட் கார்டை வாங்கிட்டு நீங்கள் இது மூலமாக எந்த ஒரு பில் பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி இது மூலமாக நீங்கள் யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்படி வந்து பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து கேஷ்பேக்கும் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் எந்த அளவுக்கு வந்து கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க ப்ராக்டிக்கலி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒருத்தனு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.